ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் பரபரப்பாக தொடங்கி இருக்கின்றன. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட பல்வேறு கட்சிகளை இணைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் வேகம் எடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கனிமொழியின் பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் எது அந்த புதிய கட்சி, தேமுதிகவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 20 தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் அதில் 10 தொகுதிகள் வரை இறங்கி வந்திருப்பதாகவும் தகவல். தேமுதிகவோடு கூட்டணி தொடர்பாக திமுக, அதிமுக இரு தரப்பிலுமே தேமுதிக பேசியிருப்பதாக தகவல். 20 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா இடம் என்பது தேமுதிகவின் கோரிக்கையாக இருந்திருக்கிறது. திமுக, அதிமுக இரு கட்சிகளின் முன்மொழிவு என்ன என்பதையும் தற்போது பார்க்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியின் பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற திமுக எம்பி கனிமொழியின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. திமுகவோடும் தேமுதிக பேசி வருவதாக தகவல். தேமுதிக 20 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது திமுக, அதிமுக இரு கட்சிகளிடமே தேமுதிகவின் நிபந்தனையாக இருக்கிறது. இந்த நிலையில் 20 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா இடம் என்பது தேமுதிகவின் முன்மொழிவு. இது தொடர்பான பேச்சில் 20 கேட்ட நிலையில் 10 தொகுதிகளுக்கு திமுக கூட்டணியில் அவர்கள் இறங்கி வந்திருப்பதாக தகவல். 20லிருந்து 10க்கு தேமுதிக நகர்வு என்ற தகவல். முன்பு 20 தொகுதிகளை கேட்ட தேமுதிக 10 தொகுதிகளை கேட்பதாக தகவல். இந்த நிலையில் தேமுதிக இறங்கி வருகிறதா என்பதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திமுக, அதிமுக இரு கூட்டணிகளிலும் தேமுதிகவின் முன்மொழிவு என்ன? அதற்கு திமுக, அதிமுக இரு கட்சிகளும் தேமுதிகவுக்கு என்ன மாதிரியான பேரத்தை முன்வைத்திருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி பலத்தை மேலும் கூட்டுகிறார் முதல்வர் ஸ்டாலின். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கூட்டணி பலத்தை மேலும் கூட்டுகிறார் முதல்வர் ஸ்டாலின். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருகிறது திமுக. இதில் தேமுதிக இறங்கி வந்திருப்பதாக தகவல். 20 தொகுதிகளை கேட்ட தேமுதிக தற்போது 10 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா இடம் என்ற நிலைக்கு இறங்கி வந்திருப்பதாக தகவல். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக முயற்சி எடுத்திருக்கிறது. கூட்டணி பலத்தை மேலும் கூட்டுகிறார் முதல்வர் ஸ்டாலின். முன்பு தேமுதிக 20 சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடம் என்பது தேமுதிகவின் நிபந்தனையாக திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே இருந்தது.
தற்போது இந்த நிலைப்பாட்டில் இருந்து தேமுதிக இறங்கி வந்திருப்பதாக தகவல். திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுமே தேமுதிகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா இடம் என நிபந்தனையை முன்வைப்பதாக தகவல். முன்பு 20+1 தேமுதிக கேட்டது. திமுக, அதிமுகவிலிருந்து வைக்கப்படும் தேமுதிகவுக்கான ஆஃபர் என்பது 6+1 என்று இருக்கிறது. 8 தொகுதிகள் வரை இதில் திமுக செல்லலாம் என்ற தகவல். திமுகவுடனான கூட்டணியில் 10+1 என தேமுதிக இறுதியாக கேட்பதாக தகவல். தற்போதைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்கிறது என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அந்த கட்சி எது? தேமுதிக தான் அந்த கட்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான பேச்சுகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் 20 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் 1 ராஜ்யசபா இடம் என்பது தேமுதிகவின் நிபந்தனையாக இருக்கிறது. திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளிடமே தேமுதிகவின் நிபந்தனை என்பது இதுவாகத்தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. திமுக, அதிமுகவிடம் தேமுதிகவின் ஆரம்ப பேச்சு இது என்ற தகவல். திமுக, அதிமுகவின் ஆரம்ப முன்மொழிவு தேமுதிக என்பது 6+1 6 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா இடம் என்பது திமுக, அதிமுகவின் முன்மொழிவு. கூட்டணி பலத்தை மேலும் கூட்டுகிறார் முதல்வர் ஸ்டாலின். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருகிறது திமுக. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக இறங்கி வந்திருப்பதாக தகவல். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருகிறது திமுக. ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி சற்று வலுப்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் அதிமுக, திமுக இரு கட்சிகளுமே தேமுதிகவிடம் கூட்டணிக்கான பேரம் என்ன வைத்திருக்கின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம். முன்பு 20 தொகுதிகளை தேமுதிக கேட்டிருந்து தற்போது 10 தொகுதிகளுக்கு தேமுதிக இறங்கி வந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது.
சற்று நேரத்திற்கு முன்பாக திமுக எம்பி கனிமொழி பேசியிருந்தார். திமுக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். ஒருவேளை தேமுதிகவாக இருக்கலாமா என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணிக்கு திமுக மற்றும் அதிமுக என்ற இரு முக்கிய கட்சிகளும் வைக்கக்கூடிய பேரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். தேமுதிக யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் அதிமுக தரப்பிடமும் தேமுதிக பேசி வருகிறது, திமுக தரப்பிடமும் தேமுதிக பேசி வருகிறது. இந்நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கு என்ன பேரம் வைக்கின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம். முதலில் 20 தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் அதோடு இணைந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்பதாகவும் தகவல் இருந்தது. தற்போது 10 தொகுதிகளுக்கு இறங்கி வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக அதிமுக தரப்பிலிருந்து 6 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்பதாக தற்போது பேரம் இருப்பதாக ஒரு அனுமானம். ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தால் ஏற்கனவே அதிக கட்சிகளை கொண்டிருக்கும் திமுக கூட்டணிக்கு குறிப்பாக இடங்களை ஒதுக்கக்கூடிய திமுகவுக்கு முக்கியமான சவால் காத்திருக்கிறது. ஏன் 6 தொகுதிகளுக்குள் அவர்கள் அடக்க விரும்புகிறார்கள் என்றால், புதிய கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் ஏற்கனவே அவர்களோடு இந்த பயணத்தில் இருக்கும் கூட்டணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ பிற கட்சிகளுக்கோ அதிக இடங்களை ஒதுக்க வேண்டி வரும். அவர்களும் தங்களது பேரத்தின் பேர வலிமையை கூட்டுவார்கள். இந்நிலையில் 10 தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் ஆனால் 6 தொகுதிகளுக்குள் அதனை சுருக்க வேண்டும் என்பதாக திமுக முனைப்பு காட்டுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஒருவேளை அதிக தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க நேர்ந்தால் பிற கட்சிகளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் அதிக இடங்களை கேட்பார்கள். இந்த சவால் திமுகவுக்கு இருக்கிறது.
தொகுதிகள் கொடுப்பதில் திமுகவின் சங்கடம் என்ன என்று பார்த்தோமேயானால் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய கட்சிகள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் பயணித்து வருகின்றன. வெற்றி கூட்டணியாகவும் இருக்கிறது. இந்நிலையில் புதிதாக வந்து சேரக்கூடிய கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளும் தங்களது பேரத்தை கூட்டுவார்கள், அதிக தொகுதிகளை கேட்பார்கள். இந்த சிக்கல் திமுகவுக்கு இருக்கிறது. தேமுதிக தரப்பிலிருந்து 10 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் கேட்கப்படுவதாகவும் திமுக அதனை 6 சட்டப்பேரவை தொகுதிகள் 1 ராஜ்யசபா சீட் என்று சுருக்க விரும்புவதாகவும் பேரத்தை முடிக்க விரும்புவதாகவும் ஒரு தகவல். ஒருவேளை இது 8 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் எனும் அளவிலும் செல்லலாம். நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தவர்கள் எப்படி குறைவான சீட்டுகளுக்கு ஒப்புக்கொள்ள முடியும் என்பது தேமுதிகவின் முந்தைய நிலைப்பாடாக இருந்தது. தற்போது எந்த கூட்டணியில் இணைந்தாலும் 20 தொகுதிகளை கேட்க வேண்டும் என்பதும் அவர்களது முனைப்பாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் அவர்கள் வருவார்களே ஆனால் 10 தொகுதிகளுக்குள் சீட்டுகளை முடித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் தேமுதிக என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே கட்சிகள் அதிகமாக இருக்கின்றன. 6 தொகுதிகளுக்குள் இந்த பேரத்தை முடிக்க வேண்டும் என்பது திமுகவின் முனைப்பாக இருக்கிறது. ஏன் என்று பார்த்தோமேயானால் திமுகவுக்கு முக்கியமான சவால் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, காங்கிரஸ், IUML போன்ற கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க நேர்ந்தால் இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்பார்கள். இந்த சவால் திமுகவுக்கு இருக்கிறது. தேமுதிக யாரோடு கூட்டணி அமைக்கிறார்கள் என்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதுவரை அவர்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஒருவேளை திமுகவுடன் அவர்கள் கூட்டணி சென்றார்களே ஆனால் தேமுதிக தரப்பிடமிருந்து 10 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் கேட்கப்படுவதாக தகவல். ஆனால் திமுக 6 தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதாகவும் தகவல். ஏன் என்று பார்த்தோமேயானால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஆளுக்கு 6 என்பதாக அவர்கள் ஏற்கனவே சீட்டுகளை நிர்ணயம் செய்துவிட்டார்கள். புதிதாக வந்து சேரக்கூடிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தால் இவர்களுக்கும் விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கும் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டி நேரும். அது சிக்கலில் முடிவடையும். அதனால் ஆளுக்கு 6 என்பதாக திமுக இந்த பேரத்தை முடிக்க முனைப்பாக இருக்கிறது. ஆனாலும் தேமுதிக தரப்பிலிருந்து 10 தொகுதிகள் என்பதில் அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அவர்கள் இறங்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது.
10 தொகுதிகளை தேமுதிக கேட்கிறது. ஆனால் திமுக 6 தொகுதிகளை கொடுக்கத்தான் தயாராக இருக்கிறது. திமுகவுக்கு இதில் என்ன சவால் என்று பார்த்தோம். ஆனால் வெறும் 6 தொகுதிகளை ஏற்றுக்கொள்வதில் தேமுதிகவுக்கு என்ன சவால் என்னவென்று பார்த்தோமே. ஆனால் கடந்த 2016 மக்கள் நல கூட்டணியாக தேமுதிக தேர்தலில் களம் கண்டார்கள். அப்போது 105 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டார்கள். அவர்கள் உடன் பயணித்த விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் தலா 25 இடங்களில் போட்டியிட்டார்கள். இரட்டை இலக்க எண் கொண்ட சீட்டுகளில் தொகுதிகளில் இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் கட்டாயமாக இருக்கிறது தேமுதிகவை பொறுத்தவரை. இந்நிலையில் 6 தொகுதிகளுக்கு எப்படி ஒப்புக்கொண்டு இதில் சமரசமாக முடியும் என்பது தேமுதிகவின் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. கடந்த 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 105 இடங்களில் தேமுதிக களம் கண்டது. இந்நிலையில் இப்போது வெறும் 6 தொகுதிகளில் களம் கண்டால் அது கட்சிக்கும் கட்சியின் எதிர்காலத்துக்கும் சரியாக இருக்காது என்பதாக தான் தேமுதிகவின் எண்ணம் இருக்கிறது. இந்நிலையில் இரட்டை இலக்க எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும், போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இரட்டை இலக்க எண்ணிக்கை தொகுதிகள் 10 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கொடுக்குமே ஆனால் உடன் இருக்கும் விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கும் அதே போல 10 தொகுதிகளோ அல்லது அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளோ கொடுக்க வேண்டும். அந்த சவால் திமுகவுக்கு இருக்கிறது. அதனால் ஆளுக்கு 6 என்பதாக 6 தொகுதிகளில் இந்த பேரத்தை முடிக்க திமுக முனைப்பு காட்டுகிறது. ஆறு தொகுதிகளை மட்டுமே கொடுக்க திமுக முனைப்பு காட்டுகிறது. ஆனால் இரட்டை எண்ணிக்கை அளவிலான தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்று தேமுதிக முனைப்பு காட்டுகிறது. திமுகவுக்கு ஒரு பக்கம் அதிக தொகுதிகளை கொடுப்பதில் சங்கடம் என்றால் தேமுதிகவுக்கு வெறும் 6 தொகுதிகளை ஏற்பதில் என்ன சங்கடம் இருக்கிறது? அது என்னவென்றால் கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக களம் கண்டிருந்தார்கள். தேமுதிக 105 இடங்களில் நேரடியாக போட்டியிட்டிருந்தது. அவர்களுடன் பயணித்தவர்கள் 25 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் வெறும் 6 தொகுதிகளுக்கு எப்படி சமரசமாக முடியும் என்ற ஒரு தயக்கமும் தேமுதிகவிடம் இருக்கிறது. கட்சிக்கும் கட்சியின் எதிர்காலத்திற்கும் இரட்டை இலக்க எண்ணிக்கை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது.
2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அதிமுக, திமுக இரு கூட்டணிகளுமே தங்களது கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக, பாரதிய ஜனதா, அன்புமணி தலைமையிலான பாமக, தற்போது வந்து இணைந்த டிடிவி தினகரன் மற்றும் பிற கட்சிகள் என்று தங்களது கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் முக்கிய கட்சியான தேமுதிக எங்கு செல்லும், யாரோடு கூட்டணி செல்லும் என்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் சீட் பேரங்கள் என்ன, திமுக தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், தேமுதிகவுக்கு அதனை ஒப்புக்கொள்வதில் என்ன சிக்கல், என்ன தயக்கம் என்பதனை பார்க்கிறோம். கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக 105 இடங்களில் நேரடியாக களம் கண்டிருந்தார்கள் தேமுதிக. இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கை இடங்களில் நிச்சயமாக போட்டியிட வேண்டும். அப்போதுதான் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும், கட்சியின் எதிர்காலத்திற்கும் அதுதான் சரியாக இருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம். வெறும் 6 தொகுதிகளுக்காக சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பது அவர்களுடைய தயக்கமாக இருக்கிறது. ஆனாலும் திமுக கூட்டணி ஏற்கனவே நெருக்கமாக இருக்கிறது, அதிக கட்சிகள் இருக்கிறார்கள். 6 தொகுதிகளில் இந்த பேரத்தை முடித்துவிட வேண்டும் என்பது திமுகவின் முனைப்பாக இருக்கிறது. தேமுதிக யாரோடு கூட்டணி செல்வார்கள் என்ற முக்கியமான ஒரு கேள்வியை பெருஞ்செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு 6 தொகுதிகள் கொடுக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் 10 தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. திமுக கூட்டணிக்குள் மேலும் புதிய கட்சிகள் வரும் என்று திமுக எம்பி கனிமொழி சற்று நேரத்திற்கு முன்பாக கூறியிருந்தார். அந்த கட்சி எது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும் கூறியிருந்தார். அது ஒருவேளை தேமுதிகவாக இருக்கலாமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் 6 தொகுதிகளை மட்டும் ஒப்புக்கொள்வதில் தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, 6 தொகுதிகளுக்கு மேல் கொடுத்தால் அது திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன என்பதனை நாம் பார்த்தோம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.